ஸோ பைத்தானில் இன்லீட் ஃபங்க்ஷனில் என்ன பார்க்க போகிறோம், லென்த்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், அதாவது LEN பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்டோட லென்த் வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா str1ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து என்னென்னா ஸோ பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது LEN கொடுத்துட்டு எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்குறேன். str1ன்ற அந்த வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா பைத்தானில் எத்தனை 1 2 4 6, அப்போ 6 நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அதோட லென்த் வந்து 6. சரிங்களா? ஸோ 6ன்னு வந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா அதுக்கிட்ட என்ன பண்ண போறேன்னா ஸோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எல்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, மொத்தமாக வந்துட்டு 3 எலமெண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் LEN தான் ஃபங்க்ஷன் நேமா, வேரியபிள் நேம் என்ன, ஆப்ஜெக்ட் வந்து என்னதுன்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா பைத்தான் ஜாவா சி ஜாவா 3 இருக்குது. ஸோ 3 எலமெண்ட்னால 3 பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா எஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் டிக்ஷனரியில் என்ன பண்ணுறேன்னா ஸோ டிக்ஷனரியில் கொடுக்குறேன் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட் கர்லி பிரேசஸ்க்குள்ள. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் ஸோ LEN ஃபங்க்ஷன். ஸோ அதில் என்ன பண்ண எஸ்ன்ற அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு தெரியும் மொத்தம் 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 4 கீ இருக்கனால 4 வேல்யூஸ். சரிங்களா? இதான் லென்த்ன்ற ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.